சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃபியூச்சர் எஜுகேஷன் கிடைச்சது ரமேஷ் அப்பசாமி. நேஷனல் மெடிக்கல் கமிஷன். ஸோ காலேஜ் எப்போ ரீ ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் மெடிக்கல் கமிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணிருக்காங்க. ஸோ காலேஜ் ஓப்பன் ஆகணும் அப்படின்னா அவங்க என்னெல்லாம் காலேஜுக்காரங்க ஃபாலோ பண்ணணும், ப்ளஸ் ஸ்டூடெண்ட் என்ன ஃபாலோ பண்ணணும், பேரண்ட் என்ன ஃபாலோ பண்ணணும், ஹாஸ்டல் எப்படி இருக்கணும், கிளாஸ் ரூம்ஸ் எப்படி இருக்கணும், எத்தனை பேர் கிளாஸ் ரூமில் உட்காரணும், சேஃப்டிக்கு என்னென்ன விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முழு டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைல் நான் அட்டாச் பண்ணிடுறேன். வேணுங்கிற மாணவர்கள் ப்ளஸ் மற்றவங்க எல்லாமே இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி இதில் சொல்லப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் மற்றது எல்லாமே நீங்கள் படித்து தெரிஞ்சுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் பாதுகாப்பாக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் சிறப்பான வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. வித்தவுட் டொனேஷன் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட் போன்ற கோர்ஸ் தரமான கல்லூரியில் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நம்ம இந்தியாவில் எம்பிபிஎஸ் ஒரு நல்ல கல்லூரியில் ஒரு நார்மல் பட்ஜெட்டில் படிக்கணும் அப்படின்னாலும் கால் பண்ணலாம். மேலும் வெளிநாடு சென்று எம்பிபிஎஸ் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான காலேஜில் படிக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள்.